ஹாய், வாங்க நம்ம இன்றைக்கி மோத்தி லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு காரா பூந்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்கன்னா. அந்த காரா பூந்தியில் லாஸ்ட்டு மாவில் வந்து இந்த மாதிரி திக்காக உண்டையாக வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருந்து மிக்சியில் ஒரு கரு போட்டு அதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி ஒரு அரை கிளாஸில் வந்து சர்க்கரையை போட்டு பாகு எடுத்துகிட்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அந்த பாகு வந்து பிசு பிசு பதம் வந்தவொடனையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த காரா பூந்தி மிக்ஸ் அதில் கொட்டிட்டு ஒரு கரண்டி வச்சு நெய்யில் கேஷ்யூ நட்டு வறுத்து அதில் போட்டுட்டு இப்போ வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப கை பொறுக்கிற சூடுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். பாகு வந்து நல்லா அந்த இலகமாக தான் இருக்கணும். ரொம்ப முறிஞ்சு போச்சுன்னா திக்காகிடும். ஸோ மோத்தி லட்டு வந்து இப்படி தான் இலகமாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள், எல்லாத்தையுமே சுட கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடுலேயே பிடிச்சி வச்சுட்டா இப்போ மோத்தி லட்டு ரெடி. இது வந்து நம்ம ரெடிமேடாக செய்கிற மோத்தி லட்டு டக்குன்னு செய்யறதுக்கு ஃபஸ்ட்லேருந்து செய்யணும்னா கடலை மாவு ஒரு கப்பு, ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு சிட்டிகை சால்ட்டு, ஒரு சிட்டிகை சோடா மாவை போட்டு மிக்ஸ் பண்ணி பூந்தி பொரித்து அதுக்கப்புறம் நம்ம லட்டு செய்யணும்.